ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி தான் எங்களோட லாஸ்ட்டு வயலில் வந்து சோளம் அறுவடை அடித்து முடித்தாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து காய வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் அடித்து முடித்தோம், காய வச்சிட்ருக்கேன். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா, வாங்க நீ ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டும்தான் போயிட்டு உடச்சிட்டு வந்தாங்க. ஸோ அது நேற்று ஃபுல்லாக இருந்துட்டு அப்புறம் இன்றைக்கி காலைல தான் வந்து நல்லா மிஷினை வச்சு அடித்தோம். அடித்த பிறகு இப்போ அதை தான் காய வச்சிட்ருக்கோம். காய வைக்கிறது மட்டும் இல்லைன்னா அந்த 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 சோளத்து உள்ள அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த சக்கையெல்லாம் தனியாக எடுத்து விரவு கண்டி வந்து அடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்னலாம் வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். செம்ம வெயிலுங்க. வெயில் வந்து நல்லா வெயில் அடிக்குது. பார்த்துட்ருக்காங்க. சோளம் காய வைக்க இடம் பத்தலை. இதுதான் என்னோடய சோளம். அந்த இது அது காய வைக்க இடம் பத்தாமல் போயிடுச்சு. செம்ம வெயிலுங்க. அம்மா செம்ம வெயில் அடிக்குது. இதே மாதிரி வெயில் அடித்தா நாளையோட என் வேலை முடிஞ்சிச்சு. அப்போ உடனே எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் பாப்பா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். மறுபடியும் வந்து வர சொல்லியிருக்காங்க. போகணும். பார்ப்போம். நீங்கள் முடியுதான். இன்றைக்கி முடியாது, நாளைக்கு காஞ்சிட்டுனா மூட்டையை கட்டி வச்சிட்டோம்னா போதும். அப்புறம் மாமா வந்தோடனே விற்கிது ஏதாச்சும் பண்ணிது, அதோட இஷ்டம். நம்ம தேவையில்லை, மூட்டை கட்டி வச்சிடணும். காய வச்சிட்ருக்கேன். இன்னும் இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நல்லா நீளமாக இது பண்ணிவிட்டு மெல்லிஸாக காய வச்சு எடுத்துன்னு இருக்கலாம். நல்லா மொறுன்னு ஆயிருக்கும். இடம் பத்தாதனால நல்லா மொத்தமாக காய வச்சு சீக்கிரம் ஆகாது. இன்னைக்கு வெயிலில் வந்து இது பண்ணாது, காயாது. நாளை வெயிலில் தான் காயும். சரிங்களா, பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கே மீன் பிடிக்கிறாங்க, போய் பார்ப்போம். சரிங்களா, மீனுங்களை வந்து தண்ணி இறைக்கிறாங்க. என் குழந்தனும் என் ஓப்படியாவோட அப்பாவும் வந்து அங்கே வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. தண்ணி அரைச்சிட்ருக்காங்க மீன் பிடிக்க. அதை போய் பார்ப்போம். தேகானாரே देखो कुचिया मार साफ मात्रा में जाओ। तोड़ते देगा पूर्व रे इतना ওলা পুয়ার মাছ না তামাক নি খাওয়া লাগে, খাবার লাগে তো অনেক মাছ তো পুরি যাইছ না। মাছ করে মামি মাছ খা, মাছ খালে নি ওরে দিয়া গড়বড়ি ভাই মা কেন যাও কোথে খাওয়া তো না কে মাছ খাবো নি দিয়া গড়বড়ি ভাই। তোর পেটে আগুতে আসবে, তোর পেটে আর মোর পেটে দেখনে ওরা দেখে মোর পেটে আর এই দেই রোগ ধামসি রোগ লিয়া নাই নারিগল লিয়া রসি বাবা ওই মাছ লাগি না। இது பார்த்தீங்கன்னா இங்கே வயல் இருக்குது பார்த்தீங்களா, வயலுக்கு பக்கத்தில் நெல் போட்டிருக்காங்க. நெல்லுக்கு கீழே வந்து நெல் வயலுக்கு கீழே வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து தண்ணி நிறைஞ்சி இருக்குமா, மழை பெஞ்சா வந்து தண்ணி ஃபுல்லாகிடுமா. அது தண்ணியை வந்து இறச்சி அவங்க இறக்கிறது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதை காமிக்கலை உங்களுக்கு, நான் வீடியோ எடுக்கலை. அப்போ தான் வந்து நெல்லெல்லாம் சோளத்தெல்லாம் வந்து காய வச்சுட்டு இருந்தேன், நல்லா வந்து எடுக்க முடியல. அதனால் வந்து இப்போ தான் வந்தேன். அதுக்குள்ளே அவங்க இறச்சிட்டு வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஆளுங்க குரூப்புங்க. அது பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க அவங்க, அந்த அளவுக்கு பிடிச்சிட்டாங்க. என்னால் நிறையா வீடியோ எடுக்க முடியல, நிறையா மீன் பிடிச்சாங்க. அதை நல்லா ஃபுல்லாக எடுக்க முடியலை. ஸோ இதுதான் எடுக்க முடியுது. இந்த பாருங்கள் அந்த மாதிரி பாம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தா கொஞ்சம் பயந்துட்டேன். நான் அந்த மீனெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மீனெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். কি মাছ উঠলো দেখো না, শোল সাটি চ্যাং সাপ মতন চৌড়ো কুচিয়া তোমার সাপ বড় বিবিরা বাজি গা মাছ মারা আরো এই আর দোকান ছাড়া দিনি এই দেখো না দেখানে যাইতা বুঝি খা দে সফল মা
দিদি কলা দিতে সারি মাত্রা বলে মাছ খালা কেজি সারি হবে ভাসে যাবে ভাসে তার হারুনি তো আমি হারবো তো আন্না রে থাম নাকি আন্না আন্না চলাই मतलब जितना हाथ दे उतना साइड लगे जितना हाथ दे उतना साइड लगे तेरा कारण कितना कर ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வயலுக்கு போயிட்டு வருவேன். பாப்பாவுக்கு பால் கொடுக்க தாண்டி வீட்டுக்கு வருவேன். ஸோ வந்துட்டு போகல. இவங்க பார்த்தாங்கன்னா அப்போ தான் வந்து மாங்காய் பறிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊருக்காரங்க தானே எங்கள் வீட்டு வெளில தானே உட்காந்துருப்பாங்க, எங்கள் சித்தியெல்லாம். ஸோ வெளில உட்காந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து மாங்காய் பறிச்சிட்டு வந்து கழுவிட்டு அந்த மாதிரி சீவனும் கட்டை கொடுனாங்க. அப்புறம் என் ஓப்படி வந்து கொடுத்தா அதை வச்சு நல்லா தோலை சீவிட்டு உள்ளே வந்து அந்த பீட்ரூட் சீவோம்ல அந்த மாதிரி சீவிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, சீனி, அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் மசாலா கலந்து போட்டுட்டு அது கூட வந்து எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, சரிங்களா, இதெல்லாம் போட்டு மிளகாய்த்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இதே மாதிரி வந்து நெல்லிக்காயில் அது பேர் என்ன வந்து இலந்தக்காய் அப்புறம் மாங்காய் இதெல்லாம் வந்து இதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், நானும் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. जब नींद उठी খাবার কিন্তু মজা করবে কাগি দিছি লাগে ছানা বনেল খাই দে মজা রে তুই নিম্ব কোনটা কি করছিস? नींद उठिल नींद आए नी नी ना गए नी 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 ना नींद लगने सुते जाओ नींद नहीं हो जाए खाई देख देवा खाई देख शीतल प्रसाद मजा आ गया नून तेल दिले ते मला तेल नहीं देता तेल दिवाला नहीं यार हम खाची आ बनाते गे इहन घसरा नहीं काउंटा भाई ए बिसाबे नहीं आइते आइते कोने के लिए रोज नहीं तो हां এলে বড় তো ঘরতে থাকে না তো বলে দি